இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? கடகடன்னு சமைச்சேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. ஒரு பக்கம் ஒயிட் ரைஸு, முட்டை, மீன் மசாலா, தலை மட்டும் போட்டு மீன் குழம்பு வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி தரணும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் கிச்சனுக்குள்ளே போனதே ஆல்மோஸ்ட் 12:30 ஆகிடுச்சி. ஸோ சுட சுட மீனும் ஒரு பக்கம் வறுத்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜோட நான்வெஜ் தான் ரொம்பவே ஈஸி. ஏன்னா டக்குன்னு நான் வந்து ஒரு 45 மினிட்ஸில் மீன் குழம்பு பண்ணியாச்சு, மீனும் வறுத்துட்டேன். இதுவே வந்து வெஜ்ஜாக இருந்தால் ரொம்பவே லேட் ஆகிருக்கும். நான் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சமையல் முடித்தேன்னா, மீன் குழம்பு வந்து நான் வதக்கி செய்யல, எல்லாமே மிக்சியில் அரைச்சி ஒரே கொதியில் மீன் போட்டால் மீன் குழம்பு ரெடி. இது ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வதக்கி அந்த மாதிரி செஞ்சோன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக பண்ணுறது தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இட்லி, தோசைக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி சொன்ன டைம்குள்ளே கொடுத்து விட்டுட்டேங்க. நான் இன்றைக்கி வந்து அவருக்கு ரேபிட்டோட தான் ஃபுட் போட்டு விட்டேன். இங்கே வீட்டு நியர்பை அசோக் நகர் கிட்ட அவகேடாக்கு மட்டுமே ஒரு சாட் வெரைட்டி ஷாப் இருக்குது. அதாவது சூப்பாக இருக்கட்டும், பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த அவகேடாவில் வச்சு தான். ஆனால் ரேட்டுமே வந்து காஸ்ட்லி தான். எனக்கு வந்து கோல்டு வந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் கிட்ட அது இருக்கும். சரி, உடனே என்ன பண்ணார்னா அந்த சூப் கடைக்கு தான் கூப்பிட்டு போய் சூப் குடித்தோம். மட்டன் டேஸ்ட்டில் இருந்தது, சூப்பராகவே இருந்தது. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய வீடியோ எடுத்தேன். பட் உங்கள்கிட்ட நான் குட்டி குட்டி ஸ்வீட் மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் குட்டி குட்டியாக கிளிப்பாக உங்களுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்க்குறேன். தேங்க்யூ.